வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ லாஸ்ட்டாக அதாவது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே செம்ப டம்ப் மேஜராக இருக்க எல்லா கோயின்ஸுமே நமக்கு மேஜராக டம்ப்பு தான் ஆயிருக்கு. இப்போ நேற்று இப்போ கிரிப்டோ மார்க்கெட்டில் இருக்க எல்லா கோயினும் ஏன் சடனாக டம்ப் ஆகுது அப்படின்னா இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட சார்ட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அந்த பக்கம் தான் மற்ற கிரிப்டோவெல்லாம் மேஜராக மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே டம்ப் ஆகிறதுக்கு தான் சான்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு. நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட அப்டேட் நம்ம மார்க்கெட்டிங்காக இருக்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டு வர்றோம். மார்க்கெட்டிங்காக இருந்து இந்த ஜோன் வரைக்கும் டம்ப் ஆகும். பட் இந்த நம்ம லாஸ்ட் அப்டேட் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த ஏரியாக்குள்ளே இருந்தார். அப்போ நம்ம மென்ஷன் பண்ணது என்ன அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோனை டச் பண்ணிவிட்டு இங்கேருந்து டம்ப் ஆகும். எவ்வளோ கிட்டத்தட்ட 2.03 ட்ரில்லியன் இந்த ட்ரில்லியன் 2.03 இது வரைக்கும் டம்ப் ஆகும் நம்ம அப்படின்னு பார்த்துருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லெவல் வரைக்கும் டம்ப் ஆகிட்டு இப்போ பம்ப் ஆகுது. இப்போ பம்ப் ஆகும்போது எல்லா மார்க்கெட்டில் இருக்க கோயினும் நமக்கு ஒரு பம்பை கொடுக்குது. க்ரீன் கலராக மாறி இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 12 ஹவர்ஸாக 4 ஹவர்ஸாக எல்லா கிரிப்டும் இப்போ பம்பில் தான் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இன்னும் பம்ப் ஆகுமா இல்லை இன்னும் டம்ப் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த சார்ட்டை நீங்கள் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டாலே டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டோட மொமெண்டம் உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் பை போகலாமா இல்லை செல் போகலாமா அப்படிங்கிற ஒரு பெட்டரான டிசிஷனை உங்களால் மேக் பண்ண முடியும். அதனால நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் இந்த வீடியோ லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம லாஸ்ட்டு போட்ட வீடியோவை பார்த்துட்டு இப்போ மார்க்கெட் ஃபியூச்சர் அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். அதனால நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு அதை பார்ப்போம். இதோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. காரணம் இந்த சப்போர்ட்டை நமக்கு மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணனால. இந்த சப்போர்ட்டை நமக்கு பிரேக் டவுன் பண்ணனால மார்க்கெட்டோட ட்ரெண்டும் டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகிடுச்சு. 50 EMAக்கு மேலே ட்ரேட் ஆகிற மார்க்கெட் திரும்ப இதை ரீக்ளைம் பண்ணிட்டு 50 EMAக்கு கீழே பாட்டமில் ட்ரேட் ஆகுது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டோட ட்ரெண்டு நமக்கு டவுன் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் எங்கே வரலாம் அப்படின்னா இன்னும் கீழே டீப்பாக வரலாம். இப்போ மார்க்கெட்டில் பை பண்ணவங்களோட லிக்விடேஷன் எல்லாம் இந்த லோவுக்கு கீழே எல்லாம் இருந்திருக்கும். ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாப் லாஸ்லாம் கலெக்ட் பண்ண டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நமக்கு டம்ப் ஆக சான்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கே அப்போ நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்திருப்போம் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே கீழே தான் வரும் அப்படின்னு. ஜோனுக்குள்ளே போயிட்டு திரும்ப நமக்கு 2.08 ட்ரில்லியன் இது வரைக்கும் வரலாம். நெக்ஸ்ட்டு இந்த லெவல் 2.03 ட்ரில்லியன் இது வரைக்கும் தான் நமக்கு வர்றதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இருக்குது. அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இப்போ நமக்கு எக்ஸாக்டாக ப்ளே அவுட் ஆகியிருக்கு. இப்போது இந்த சார்ட் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும். பட் இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுமே நமக்கு இன்னும் டீப்பராக கரெக்ஷன் ஆகுமா இல்லை மார்க்கெட் எல்லாம் நமக்கு இன்னும் ஒரு 3 டேஸ்லேருந்து 1 வீக் வரைக்கும் பம்ப் ஆக சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ கரண்ட்டு நமக்கு மார்க்கெட் 2.01 ட்ரில்லியன் பக்கம் ட்ரேட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆக தான் நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே போனோம் அப்படின்னா மார்க்கெட் இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ட் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருக்காரு. இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குற அதே சந்தர்ப்பத்தில் நம்ம இஎம்ஐ எனபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 20-50 EMA இருக்குது. நமக்கு இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் க்ளோஸ் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நெக்ஸ்ட்டு பம்ப் ஆக தான் ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த 50 EMAக்கு மேலே மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நம்ம நெக்ஸ்ட்டு 2.2 ட்ரில்லியன் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ரைட், இங்கே இருந்துட்டு மார்க்கெட் திரும்ப கீழே ரிவர்ஸில் ஆக சான்ஸ் இருக்குது. ரைட், இந்த ட்ரெண்டு நமக்கு அப்ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே அதாவது 2.26 ட்ரில்லியனுக்கு மேலே க்ளோஸ் வச்சா தான் நமக்கு டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே அப் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகும். இது மார்க்கெட்டில் ஒரு ரிலீஃப் பவுன்ஸ்னு சொல்லலாம். மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் கொடுக்க சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே நமக்கு பேரிஸாக தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம் இங்கேருந்து இங்கே வந்துட்டு மார்க்கெட் அப்போ டவுன் ட்ரெண்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். அப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட்டுமே இந்த கொஞ்சம் தூரத்தில் பம்ப் ஆகிட்டு ரைட் திரும்ப ஒரு பெரிய கரெக்ஷன் நோக்கி கீழே போகலாம். ரைட், இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இந்த லெவல் வந்த பிறகு மார்க்கெட்டோட மொமெண்டத்தை பொறுத்து மார்க்கெட் நெக்ஸ்ட் இங்கேருந்து மேலே பம்ப் ஆகுமா இல்லை கீழே வருமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது இப்போ தான் ட்ரேடிங் ஃபீல்டுக்குள்ளே புதுசாக வராங்க அப்படின்னா அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.